இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பிரியாணி நம்ம நாட்டம்மா பிரியாணி தாங்க. இன்றைக்கி வந்து திருமழிசை போனோம் நாட்டம்மா பிரியாணிக்கு. பார்த்தா பயங்கரமான கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் ஒரு ட்ரம் 40 கிலோ 50 கிலோ வந்து காலி ஆகிட்டே இருந்தது. அவர் பாய் சொன்னார், கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே சமைக்கணும், அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்கிங்க அப்படின்னாங்க. கூட்ட நெரிசல் எங்களால் வாங்க முடியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆகிடுச்சு. காசுலாம் வந்து எப்படி மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்சல் தான் வாங்கினேன். பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. அது இல்லாமல் வந்து கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அந்த பிரியாணி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். அந்த பிரியாணியில் வந்து எவ்வளோ பேர் லெக் பீஸு ப்ளஸ் வந்து நெய் ப்ளஸ் ஸ்பைஸியாகவும் ப்ளஸ் ஜூஸியாகவும் இருந்தது. எல்லாமே ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. லெக் பீஸ் வந்து எவ்வளோ பெரிய பீஸ் இருக்குது. அதுவே வந்து ஒரு 200-250 கிராம் இருக்குது. பீஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஃபுல்லாகவே ஆயில் நெய் தான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப மசாலாவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமான சைஸ். பசங்களாம் வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நாட்டாங்க திருமணி கூட்டுறவுலேருந்து டுவர்ட்ஸ் திருத்தணி போகிற ரோட்டில் வந்து இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லெக் பீஸ் போடு. லெக் பீஸு எக்ஸ்ட்ரா பீஸ் போடு. நல்லா ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். அப்படியே ரைஸ் கொஞ்சம் போடு. அப்படியே போடு. லெக் பீஸு எக்ஸ்ட்ரா